இது நம்மால்னு ஒரு படம் இது நம்மால் படத்துலேயும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. எங்கள் அப்பா தான் அதை இப்போ டைரக்ட் பண்ண வேண்டியிருந்தது. கூப்பிட்டு வந்து இது பண்ணுங்க சார்னு சொன்னார். விவாதம், கதை விவாதம்லாம் ஒரு மாதத்துக்கு மேலே நடந்தது. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அது அப்பா பண்ணலை அந்த படத்தை. அப்புறம் பாலகுமாரன் எழுத்தாளர் வந்து அந்த படத்தை பண்ணார். ஸோ இப்படி பாக்யராஜ் சார் அப்படின்னும் போது அவருடைய சாதனைகள் பெருசு. நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யாராக இருந்தாலும் எப்படின்னா ஒரு பின்னடைவு வரும். ஒரு தொழில் பின்னடைவு, அது இயற்கை. மாற்றங்கள் வருதில்ல. ஒரு காலகட்டத்தில் ஒருத்தவங்க பீக்காக இருப்பாங்க, அப்புறம் அடுத்து ஒரு 10 வருஷத்துலேயே வேறு யாராவது புதுசாக உள்ளே வந்துடுவாங்க, அவங்க வந்து ட்ரெண்டிங்காக வந்துடுவாங்க. அப்படியும் இருந்தும் நிறையா வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருந்தவர் வேட்டியை மடிச்சுக்கட்டு. சொக்கத்தங்கம் வந்து ஜிவி ப்ரொடியூசரு, இவர் டேரக்டர் மட்டும்தான். வந்து விஜயகாந்த் நடித்தார், டேரக்டர் தான் இவர். அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தத்தின் ரத்தமேன் கே பாலாஜிக்கு ஒரு படம் பண்ணார், குஷ்பு வச்சு ஒரு படம் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆர் வந்து ஒரு கால்வாசி ஒரு 20% எடுத்துகிட்டு ஒரு ரகசிய போலீஸ்னு ஒரு படம் விட்டுட்டார், அதை இவர் வந்து எடுத்தார். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணதுனால என்ன ஆகி போச்சுன்னா அந்த படங்கள் 4-5 படங்கள் டப்புன்னு ட்ராப் ஆச்சு.